ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். மகன்தான் வேண்டும், அவங்க தான் எங்களை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் என்று மகள்களை ஒரு மாதிரியாக பார்க்கும் தாய் தந்தையர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகள்தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்றும் நண்பா. எங்கள் ஊரிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு பணக்காரர் இறந்து விட்டார். ஒருவர், இவர் எனக்கு 15 லட்சம் ரூபாய் தரணும், இப்போ யார் கொடுப்பாங்க, அதனால் எனக்கு பதிலை சொல்லி பிணத்தை எடுங்கள் என்று தகராறு செய்வார். அவருக்கு மனைவி, ஒரு மகள், 4 பேர் மகன்கள். அனைவரையும் வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆகிவிட்டனர். கடைசி காலத்தில் இருந்த சொத்து அனைத்தையும் சமமாக பிரித்து கொடுத்தார். பொண்ணுக்கும் நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். அவரும் நன்றாக வாழ்க்கையை நடத்துகிறார். அந்த பெரியவர் ரொம்ப நல்லவர். யாருக்கு கஷ்டம் வந்தாலும் உதவி செய்யும் குணமுடையவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுவார். வீட்டில் நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் முடிந்து மயானத்து போகும் நேரத்திலே இப்படி ஒரு சூழ்நிலை. அவர் வந்து குறுக்கில் நின்று எனக்கு பதிலை சொல்லாமல் பிணத்தை எடுக்கக்கூடாது என்று. அதை பார்த்த எல்லோரும், என்னப்பா இந்த நேரத்திலே என்ன பேசுகின்றாய், தெரியாதா என்று கோபித்து கொண்டார்கள். ஒரு பெரியவர் வந்து உன்னுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டார். அப்போ அவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகிவிட்டனர். இந்த இறந்து போன பெரியவர் எனக்கு 15 லட்சம் பாக்கியை தர வேண்டும் என்று. ஆனால் இந்த நேரத்தில் அது பேசுவது நியாயமல்ல. காரியங்கள் முடிந்ததும் உட்கார்ந்து பேசுவோம் என்று கூறினார். அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். காரியம் முடிந்ததும் என்னை யாரையும் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவங்க ஓடி விடுவார்கள் என்று சொன்னார். என்னுடைய பணத்துக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டார். அதனால இந்த பண விஷயத்தில் யாராவது எனக்கு கேரண்டி கொடுத்தால்தான் நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று சொன்னார். இறந்து போன பெரியவரின் மகன்கள் இடம் போய் சொன்னார்கள். அதற்கு எங்கள் அப்பா கோடீஸ்வரர், அவர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று, அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று கராகண்டியாக சொல்லிவிட்டார்கள். நீ என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்றும் மிக கோபத்துடன் சொல்லிவிட்டனர். நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்குள் அந்த விஷயம் உள்ளே அழுது கொண்டிருக்கும் அவருடைய மகளுக்கு தெரிந்தது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அழுது கொண்டே அந்த பெண் வெளியே வந்து, இதையெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த நகைகள், இதனுடைய மதிப்பு உனக்கு கொடுக்க வேண்டியதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு முதலில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும். என்னுடைய தந்தை கௌரவத்துக்கு எந்த விதமான அவமானம் நடக்கக்கூடாது என்று முதலில் இந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுங்கள் என்று சொல்லி அந்த நகைகளை கொடுத்து அழுது கொண்டே வீட்டுக்குள்ளே போய்விட்டார். மயான காரியங்கள் முடிந்து அனைவரும் வீட்டுக்கு வந்தனர். அதுவரையில் அந்த நபர் அங்கே காத்திருந்து அவங்க வந்தவுடனே அந்த பெண்ணை வர சொல்லி நகைகளெல்லாம் அந்த அம்மா முன்பை வைத்து, அத்துடன் 15 லட்சம் ரூபாவும் கொடுத்து ஒரு பொன் சிரிப்புடன், இறந்து போன உங்க அப்பா என்கிட்ட எந்த கடனும் வாங்கவில்லை தாயே, உண்மையிலேயே எனக்கு அவசரத்துக்காக நான் தான் 15 லட்சம் ரூபாய் வாங்கினேன், உனக்கு எப்போ காசு வருமோ அப்பே கொண்டு வந்து கொடு என்று சொன்னார் அந்த மகான். எனக்கு காசு வந்ததும் நான் வருவதற்குள்ளாகவே அவரை இறந்து விட்டார். ஓடோடி வந்தேன். ஆனால் அந்த ரூபாயை யாரிடம் கொடுப்பது எனக்கு தெரியவில்லை. அதை யாருக்கு அருகதை இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் ஒரு சின்ன நாடகம் ஆடினேன். இந்த நகையும் பணமும் உனக்குத்தான் அருகதை இருக்கிறது, வாங்கிக்கொள் என்று அவள் கையில் ஒப்படைத்தார். அந்த பணத்தை தந்தை எல்லா காரியங்கள் முடித்து கணவனுடன் தன் வீட்டுக்கு போய்விட்டார். தந்தை கௌரவத்தை ஆண்களை விட பெண்கள்தான் காப்பாற்றுவார்கள் என்பதற்கு இதைவிட
வேற என்ன வேண்டும் நண்பா? தந்தை சொத்துக்கு மட்டும் வாரிசு ஆண்கள், தந்தை கௌரவத்தை காப்பாற்ற பெண்கள்தான். இது உண்மை உண்மை உண்மை, தெரிந்து கொள்ளுங்கள்.